நீங்கள் ஒரே ராத்திரியில் இது துக்ளக் தர்பார். இது இவங்களுடைய நோக்கம் முழுக்கவே அங்கே. அதோடு இல்லாமல் அது உள்ள ஒரு பிள்ளையார் கோவில் வேறு உள்ளார இருந்தது. அந்த பிள்ளையார் கோவிலையும் பிடுங்கி எடுத்தே தீரணும்னு. அந்த கோவில் 60-70 வருஷமாக இருக்குது. இவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக அந்த கோவிலை விட்டு விடுங்கடான்னு சொல்லியும் கேட்கவே இல்லை. அராஜகத்தின் மொத்த வெளிப்பாடு தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். அது வந்து அந்த பேர் வச்ச காரணத்தினாலேயே என்னமோ தெரியல, இதுல ஜனங்க போறது கம்மியா இருந்தாலும் அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடியவங்களை எப்படிலாம் வெளியேற்றிருக்காங்கன்னு பாருங்க. நான் எகைன் எங்க ஊரை வச்சு நான் சொல்றேன். எங்க ஊர்ல குருக்கள் மானியம்னு இருந்தது. அவருக்கு அவருடைய குடும்பம் வந்து பிழைக்கணுங்கிறதுக்காக அவருக்கு வர சம்பளத்தை தாண்டி மன்னர்கள் காலத்துல எழுதி வைக்கப்பட்டது, ஜமீன்தார்களால் எழுதி வைக்கப்பட்டது. மேலகார மானியம் அப்படின்னு இருந்தது. வாத்திய நாதஸ்வரம் மோளம் அடிக்கிறவங்களுக்காக மேலகார மானியம்னு இருந்தது. பூக்கட்டி மானியம், இந்த மாதிரி எளிய. ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறு நம்ம பார்த்தோம்னா தனிப்பட்ட அட்டாக் கூடாது தான். ஆனால் ஒரு மதத்தை, இந்து மதத்தை விமர்சிக்கணுங்கிற காரணத்தினாலே உள்நோக்கத்தோட இந்த மதவெறியன் பால் பவுடர் மனோ தங்கராஜ் விமர்சிக்கிறாருங்கும் போது நாம் அதில் சொல்றதுல தப்பே கிடையாது. நான் ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 5-6 லிஸ்ட் அவுட் பண்ணேன். கல்லுண்ணாமை, புறங்கூறாமை, பொய் சொல்லாமை, பிறன்மனை நோக்கா பேராண்மை, சாராயம் குடிக்காமல் இருக்கிறது. இதில் எதுலையாவது ஒரு இதில் கருணாநிதி ஃபிக்ஸ் ஆகிறாருன்னு சொல்லுங்கள். நாம் அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே திமுகவில் போய் சேர்ந்துருவோம். தமிழ் படங்களில் பாருங்கள், கோவில் தர்மகர்த்தா இருக்கிறவரை ஒரு மிகப்பெரிய வில்லனா, கொடூர வில்லனா, ஒரு குறியீடா இப்பெல்லாம் அதை ஒரு இதாக வச்சுக்கிட்டாங்க. நல்ல பட்டையாக திருநீர் போட்டு உத்ராட்சம் வச்சு அதுக்கப்புறம் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்ட்டு அவனை கொண்டுடு. இதெல்லாம் வந்து குறியீடா இவங்க வச்சு ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தென் மாவட்டங்களுக்கு போதிய பேருந்து இல்லாததால் மக்கள் அவதி. கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் கண்காட்சி கூடமா? நயினார் நாகேந்திரன் கேள்வி. தொன்மை வாய்ந்த திருச்செந்துறை கோவிலை தெருவில் விட்ட அரசு, பொன்மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. கோவில் விழாவுக்கு அதிகளவு கூட்டம் செல்வது நல்ல அடையாளம் கிடையாது, மனோ தங்கராஜ் திமிர் பேச்சு. கலை ஆர்வலர்களுக்கு அரிய வாய்ப்பு என்று சொல்லி கருணாநிதி பற்றி மட்டும் நிகழ்ச்சி நடத்தும் திமுக அரசு. மதமாற்றம் குறித்த பரமசிவன் பாத்திமா படம் எடுத்த இயக்குனரை விழுந்து பிராண்டும் விலை போன ஊடக நிரூபர்கள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தில் பஸ் சர்வீஸ் சரியா இல்லைன்னு பல தடவை அங்கே பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. நேற்று முன்தினம் நடந்த ஒரு இதில் நைட்டு முழுக்க மக்கள் அங்கே நின்றுருக்காங்க. ப்ராப்பரான பதில் இல்லை, அதிகாரிகள் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள் போகிறதுக்கு பஸ்ஸே இல்லை அப்படின்னு பெரிய போராட்டங்கள். அங்கே பெண்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து பலவித கேள்விகளை பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அது வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படிதான் அது மக்களால் அறியப்பட வேண்டும். நான் இது என்ன, நான் குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்கும், கடிவாளுன்னா வாயை மூடிக்குங்கிற கதையா? அந்த பஸ் ஸ்டாண்டில் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லைன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அது எல்லாம் இருந்ததுன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். இது இந்த திமுகவோட திராவிட மாடலோட போட்டோ ஷூட் ஆட்சியோட விளம்பர மோக ஆட்சியோட வெளிப்பாடு. இதை தான் நயினார் நாகேந்திரன் மிக கடுமையான வார்த்தையில, அது நீங்க படிச்சு பாருங்க, ஒரு 2-3 பேரா இருக்கு. கண்காட்சியா இல்ல பேருந்து நிலையமா? கண்காட்சியா பேருந்து நிலையமா? நீங்க வெளிநாட்டுக்கு போய் சுற்றுலா போயிட்டு இங்க வந்து பீத்திக்கிறீங்களே, நீங்க வந்து விளம்பர ஆட்சி, வெத்து ஆட்சி, விளம்பர மோக ஆட்சி அப்படின்னு கடுமையான வார்த்தையில உண்மையிலேயே மனதிற்கு நிறைவாக இருந்தது. அந்த அளவுக்கு வார்த்தைகளால வறுத்து எடுத்திருக்காரு பண்ணையார் நயினார் அவர்கள். வரவேற்கத்தக்கது. நயினார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் நெஞ்சார்ந்த நன்றிகளும்.
மக்கள் பிரச்சனையை எடுத்து வெளியில் சொல்கிறதுக்காக. அதில் ராத்திரி 9-10 மணிக்கு மேலே அங்கேருந்து தென் தமிழகம், குறிப்பாக திருச்சியை தாண்டி போகிறதுக்கு, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் போகிறதுக்கு பஸ்ஸுகளே அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவதாக, நீங்கள் வடத்தனை மகாகவி பாரதி நகராக இருக்கட்டும், மூலக்கடையாக இருக்கட்டும், இல்லை ரெட்டேரியாக இருக்கட்டும், இல்லை ஆர்கே நகராக இருக்கட்டும், கோயம்பேடாக இருக்கட்டும், டி நகராக இருக்கட்டும், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, இங்கேருந்து எப்படி ஒருத்தன் வந்து கிளாம்பாக்கத்துக்கு ராத்திரி 10 மணிக்கு போய் ரீச் ஆகும் யோசிச்சு பாருங்கள். டி நகரில் இருக்கிறவனாவது டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெப்போலேருந்து ஏதோ பஸ்ஸு கிளம்புது, இல்லைன்னா அசோக் பில்லர் வரான், பஸ் ஏறி போகிறான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் இருக்கிறவனை பாருங்கள். விருகம்பாக்கம், வளசரவாக்கம், திருவல்லிக்கேணி, ஒரு அவசர கோலத்தில் அள்ளித்தளித்த கோலமாக தான் அவசர கதியில் செய்த ஒரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றாங்க. நான் 2-3 தடவை பஸ் ஏறி ஓமாமலூர் போனேன். அதில் பிரச்சனை என்னென்னா, ஆட்டோவை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல, பேட்டரி காரும் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒழுங்காக வரதில்ல. ஒரு தடவை என்ன சொல்கிறாங்க, சார் அங்கே போய் இறங்கிக்கலாம் சார், அங்கே படி ஏறினீங்கன்னா நேராக மேலே போயிடலாம் சார். முதல் தடவை போகும்போது படி ஏறி மேலே போயிட்டோம், பரவாயில்லையே கிட்டக்க தானே இருக்குது, இதையா நம்ம ஏற்றினோம் அப்படின்னு மனசுக்குள்ளே எனக்கே தோணுச்சு. குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்திருக்கு. அது வந்து நம்மளுக்கு அடிப்படையாக நம்ம வந்து நம்மளுடைய சங்க வளர்ப்பு இல்லையா, நமக்கு RSSல நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம பாரம்பரியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு இதனால நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி, இதை போய் இப்படி ஏற்றிட்டோமே. அதுலேருந்து ஒரு 15-20 நாள் கழிச்சு அடுத்த வர போகும்போது அந்த இதுக்கு ஆட்டோக்கு உள்ளே டோக்கன் வசூல் பண்ணுறான். யார் வசூல் பண்ணுறான், எதுக்கு வசூல் பண்ணுறான்? போன வாரம் அங்கே பாசம் கிடையாது சார், அதெல்லாம் தெரியாது சார், இப்போ கொடுத்தாதான் சார் உள்ளே போகணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்து போகிறவங்க, போக முடியாதவங்க, வயது முதிர்ந்தவர்கள், உடல் உபாதை உள்ளவர்கள், அவன் எப்படி போவாங்கிற ஒரு அடிப்படையான அறிவே கிடையாது. உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து MRP ரேட்டுக்கும் இதுக்கும் தண்ணி பாட்டிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு அடாவடி, சினிமா கோட்டா தோத்துதாங்க, அந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து பஸ்ஸே இல்லைங்கும் போது எந்த பிளாட்ஃபார்முக்கு போவீங்க, எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகும்? இப்போ நான் சிதம்பரம் போகிற பஸ்லேயும் நான் காட்டுமன்னாரோடைய பஸ் ஏறலாம், இல்லை கும்போணம் போகிற பஸ்லையும் ஏறலாம். இந்த 2 பிளாட்ஃபார்மும் பக்கத்தில் இருந்தால் தான் இதை பைஃபர்கேட் பண்ணி போகிறவனுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கும்போணம் போகிறத இந்த பக்கம் போட்டு மயிலாடுதுறை, சிதம்பரம்லாம் தள்ளி போட்டிங்கன்னா எவன் போவான்? இங்கேருந்து நீங்கள் அடுத்த இதுக்கு ஓடணும். நீங்கள் கனெக்டிங் எது பக்கத்து ஊராக இருக்கும்போது பக்கத்தில் வைக்கிறது தான் சரியாக இருக்கும். ஒரு பெரிய பிளானிங், இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, பிளானிங் கிடையாது, அங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டும் சரியாக கிடையாது. ஆனால் வெத்து விளம்பரங்கள், அதில் பாதுகாப்பாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாதுகாப்பு குறைபாடும் கிடையாது. நாமளே இங்கே ஒரு 5-6 மாதம் முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு வடக்கத்திய பெண், ஒரு இளம் பெண் ஆட்டோவில் ஏறி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சின்னாபின்னமாகி, அதுக்கப்புறம் அந்த நல்ல வேலையாக அந்த பொண்ணு லொக்கேஷனை ஷேர் பண்ணதுனால புதரில் தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்பேட்லேயே எங்கேயோ இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணாங்கன்னு. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர்லாம் போய் ஐடி கார்டு இருக்கா, அந்த கார்டு இருக்கா, நீ இதெல்லாம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற விஷயம். குதிரை லாயத்தை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் நீ லாயத்தை பூட்டினா என்ன, திறந்து வச்சா என்ன, அந்த கதையா? பாதுகாப்பை பற்றியும் அக்கறை கிடையாது. அங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பஸ் வந்து கம்பார்ட்மெண்ட், ஓரளவுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்க, நான் சொல்கிற மாதிரி சிதம்பரமும் கும்போணமும் பக்கத்தில் வச்சாங்கன்னா சேத்தியாத்தோப்பு போகிறவனோ இல்லைன்னா காட்டுமன்னாரோடி போகிறவனோ சீர்காழி போகிறவனுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு என்ன, நீங்கள் அங்கேருந்து போயிருக்கேன் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். இப்போ கோயம்பேடுலேருந்து எதுக்கு அங்கே ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா கூட்ட நெரிசல் குறையணுங்க, அப்படி ஏதாவது குறைஞ்சிருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ அது பார்த்தீங்கன்னா 99% குறையவே இல்லை. ஏதோ 1% வேணால் இவங்க சொல்கிற இதுக்கு கணக்கு கவனம் வரலாம். இவ்வளோ வண்டி போச்சு, 10,000 வண்டி போச்சு, இப்போ வந்து 9,999 வண்டி, இவங்க ஏதாவது புதுசாக புருடா விடலாம். அதுக்கு அவங்க என்ன பண்ணிடலாம், கோயம்பேடுலேருந்து மதுரவாயல் பைபாஸ் வழியாக நேராக அந்த தாம்பரத்துக்கு அடுத்த ஊருக்கு பெருங்களத்தூர், அங்கே கொண்டு போய் பஸ் இறக்கி ஆஸ் யூஷுவல் கொண்டு போயிருக்கலாம். இல்லை பாதி பஸ்ஸாவது இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரே ராத்திரியில், இது துக்ளக் தர்பார், இது இவங்களுடைய நோக்கம் முழுக்கவே அங்கே. அதோடு இல்லாமல் அது உள்ள ஒரு பிள்ளையார் கோவில் வேறு உள்ளார இருந்தது. அந்த பிள்ளையார் கோவிலையும் பிடுங்கி எடுத்தே தீரணும்னு, அந்த கோவில் 60-70 வருஷமாக இருக்குது. இவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக அந்த கோவிலை விட்டு விடுங்கடான்னு சொல்லியும் கேட்கவே இல்லை. அராஜகத்தின் மொத்த வெளிப்பாடு தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். அது வந்து அந்த பேர் வச்ச காரணத்தினாலேயே என்னமோ தெரியல, அடாவடித்தனமாகவே அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. முன்னாள் சிலை கடத்தல் பிரிவு IG பொன் மாணிக்கவேல் அவர் இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்திங்கன்னா கோயில் அது சம்பந்தமாக பல விஷயங்களை அவர் முன்னெடுப்பு செய்துட்ருக்காரு.
குறிப்பாக கோயில்கள் சீனமான இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கோயில்கள் அங்கே வந்து ஒரு விளக்கு கூட எரிய மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர்றாரு. குறிப்பாக எச்ஆர்என்சி அவங்க கீழே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் எவ்வளோ மோசமாக இருக்கிறதுங்கிற வெளிப்படுத்திட்டு வர்றார். அப்படியே அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, திருச்சி ஜிஆர்புரத்தில் இருக்க திருச்செந்துறைனா உங்களுக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அங்கே இருக்கக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிக்கு கதவை திறக்கிறாங்களாம். அதாவது 9 மணிக்கு திறந்துட்டு 9:15 முதல் விளக்கு ஏற்றிருக்காங்க. அதே போல் ஈவினிங் வந்து 7:30 மணிக்கெல்லாம் இழுத்து சாத்திட்டு போயிடுறாங்களா. ஒரு விளக்கு கூட சரியாக இதில் அங்கே வந்து தொடர்ச்சியாக விளக்கு எரியணுமா, அப்படி எதுவும் அதற்கான ஏற்பாடு இல்லை. மங்கள வாத்தியங்கள் அங்கே இசைக்கப்பட்டிருந்தது. அந்த மங்கள வாத்தியத்திற்காக வந்து அந்த நேரத்தில் வந்து ராஜாக்கள்லாம் நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அதையெல்லாம் இவங்க ஒதுக்கிட்டாங்களான்னு தெரியல, அதை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எனக்கு அதிர்ச்சியாகவே இல்லை. ஏன்னா அடிப்படையாக நான் நாளைக்கும் கிராமத்துக்கு போயிட்டு வந்துட்டு சென்னைக்கும் கிராமத்துக்குமா இருக்கிறதுனால எனக்கு இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் முழுக்க பாதகம்தான். இதில் பெரும் பிரச்சனை என்னென்னா, மக்கள் எந்த மாதிரி கோவிலுக்கு போகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில், மெட்ராஸில் கபாலீஸ்வரர் கோவில், திருச்சியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், பக்கத்தில் திருவானைக்காவல், கும்பகோணத்தில் பெரிய கோவில், இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில், இந்த மாதிரி கோவிலுக்கு தான் போகிறாங்க. கிராம சிவாலயங்களை நோக்கி மக்கள் போகிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆனால் எந்த மாதிரி கோவிலுக்கு மக்கள் போகிறாங்கங்கிறத பாருங்கள். ஜோசிகாரன் சொன்னான்னா, ஜோசிகாரன் சொல்லிட்டாருன்னா பரிகார ஸ்தலங்களுக்கு இவங்க போகிறாங்க. ஓமாம்லியூர் துயர்தீர்த்தநாதர் கோவிலே வந்து பாடல் பெற்ற கேத்திரம். ஆனால் அது பாடல் பெற்ற கேத்திரமாக அறியப்படுறதோட குரு பரிகார ஸ்தலம், ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பரிகாரம்னு தான். அப்படியாவது ஒரு 40-50 பேர் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கோ ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கோ வரான். இல்லைன்னா மீதி நாளில் அந்த சிவாச்சாரியார் மட்டும்தான் அந்த கோவிலில் இருக்காரு. நீங்கள் சொல்றது முற்றிலும் உண்மை. இந்த திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி கோவில்ல அது எவ்வளவு ஒரு இது, அதுல சோழம் பிரம்மகத்தி பரிகாரம்னு கொண்டு வந்துட்டானுங்க. அங்க இருக்கிற ஒரு நண்பரை கேட்டேன், ஏங்க பிரம்மகத்தி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அங்கமா இருக்கக்கூடாதுங்க, பிரம்மகத்தி தோஷம் போச்சுங்க அவனுக்கு, மன்னனுக்கு. அங்க வந்து பட்டினத்தடிகளும் அவருடைய சிஷ்யர் அந்த மன்னர், ஒரிசா மன்னர், அவருக்கும் ஞானம் கிடைச்ச இடங்க அது. இங்க அந்த மகாலிங்க சுவாமிக்காக வந்து நீங்க வயதானவர்களை பாருங்க, அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் அண்ட் லாங்குவேஜ் தே ஸ்பீக். மகாலிங்கம், ஜோதி மகாலிங்கம், அவங்க வார்த்தையில வர, இது வாயில வர வார்த்தைய பிரம்மாண்டமான கோவில். அதுக்கு வந்து மிகப்பெரிய பின்னணிகள்லாம் இருக்கு. ஆனா அதை கொண்டு போய் பிரம்மகத்தி பரிகாரத்தலன்னு வச்சு அந்த பிரம்மகத்திக்கு பூஜை பண்றேன்னு, இது வந்து ஜோதிகாரனுடைய, அது வந்து கோவிலுக்கு அப்படியாவது ஜனங்க வராங்களேன்னு ஒரு பக்கம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா நோக்கம் அடிப்பட்டு, அடிப்படையான நோக்கம் சிவாலயத்துக்கு போய் சிவனை தோழணுங்கிறத விட்டுட்டு நீங்க பரிகாரம், நீ வந்து எனக்கு சில பேர் நான் கேட்கறதே உண்டு, சில பேர் என்ன நாஸ்திகன்னு கூட என்ன ஏத்துறவங்க இருக்காங்க. இருந்தாலும் இருக்கட்டும், நம்மளுடைய நேயர்களுக்கு இது கொஞ்சம் சிந்திச்சு அவங்களும் செயல்படணுங்கிறதுக்கு. கடவுள் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் குமாஸ்தாவா, நான் உனக்கு இதை செய்யறேன் இதை செய்யுங்கிறதுக்கு? உன்னுடைய நீ செய்யக்கூடிய நற்செயல்கள், தீய செயல்களை பொறுத்து தான், உன்னுடைய டீட்ஸை பொறுத்து தான் உனக்கான காலமே அமையும். நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். ஆனா உன்னுடைய ஊழ்வினை பயனால உனக்கு இப்ப கூட கெடுதல்கள் வரலாம். ஆனா அதை தாங்கிக்கிட்டு வரும்போது தான் நீ நல்லா இருப்ப, உன் சந்ததிகள் நல்லா இருக்கும். அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் குமாஸ்தாக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி நான் திருவிடைமருதூர்லயே நான் வந்து இது வந்து கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. இப்ப அந்த மாதிரி கோவில்களுக்கு தான் பக்தர்கள் போறாங்க. திருச்செந்துறை கோவில் வந்து திருச்சியிலிருந்து கரூர் போற, குளித்தலை போற மெயின் ரோட்ல இருக்கு. நல்ல ஒரு ஷகரான ஏரியா, கடத்தூர்லயே கோவில் இருக்கு. ஆனா அந்த கோவிலுக்கும் ஜனங்க போறதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல ஜனங்க போறது கம்மியா இருந்தாலும் அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடியவங்களை எப்படியெல்லாம் வெளியேற்றிருக்காங்கன்னு பாருங்க. நான் எகைன் எங்க ஊரை வச்சு நான் சொல்றேன். எங்க ஊர்ல குருக்கள் மானியம்னு இருந்தது. அவருக்கு அவருடைய குடும்பம் வந்து பிழைக்கணுங்கிறதுக்காக அவருக்கு வர சம்பளத்தை தாண்டி மன்னர்கள் காலத்துல எழுதி வைக்கப்பட்டது, ஜமீன்தார்களால எழுதி வைக்கப்பட்டது. மேலகார மானியம் அப்படின்னு இருந்தது. வாத்திய நாதத்துரம் மோளம் அடிக்கிறவங்களுக்காக மேலகார மானியம்னு இருந்தது. பூக்கட்டி மானியம், இந்த மாதிரி எளிய சாதாரண செயல் செய்யறவங்களுக்கு, தொண்டு செய்யறவங்களுக்காக, கோவிலுக்காக செய்யக்கூடிய, அர்ப்பணிப்போட கோவிலுக்காக வேலை செய்யக்கூடியவங்களுக்காக, அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் எழுதி வச்சது.
இப்போ போய் எங்கள் ஊரில் யாருக்காவது நான் வந்து எனக்கு ஒரு 10-15 வயசு இருக்கும்போது கூட அந்த இடத்துக்கு பேர் குறுக்கல் மானியம் தான் அந்த லேண்டுக்கு. இன்னைக்கு போய் யங்கர் ஜென்ரேஷன் சொன்னா அப்படிங்களா இல்லைங்களே, அப்படி ஒரு வர்த்தனாங்குட்டைக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குங்க அது தெரியாதுங்க இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இந்த குறுக்கல் மானியங்கிறது எல்லாருக்கும் மறந்தே போச்சு. மூலகார மானியமாக இருக்கட்டும், இது ஒரு விஷயம். இதை சொற்பமான அவங்களுடைய வாழ்வாதார அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு கொடுத்ததை கூட காலப்போக்கில் அதுலேருந்து அவங்கள வந்து பிடுங்கி விற்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இது முதல். இது ரெண்டாவது, தமிழுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம், தாயை பழித்தாலும் விடுவேன், என் தாய் தமிழை பழித்தால் விடேன், தமிழுக்காக நான் உயிரை தியாகம் செய்வேன், இப்படிலாம் டைலாக் பேசின பசங்களுடைய இவனுடைய விளம்பர வெத்து காட்டாட்சியில கோவில்ல இருந்த தமிழை துரத்தி அடித்தது யார்? ஓதுவார்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல 2 ஓதுவார் குறைஞ்சது இருக்கணும். இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஓதுவார், மிக பிரமாதமா அற்புதமா பாடக்கூடிய ஓதுவார் இப்போ அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. நெல்லையப்பர் கோவில்ல 4 ஓதுவார் இருக்கணும். அந்த 4 ஓதுவார்ல ஒரு ஓதுவார் கூட இன்னைக்கு கிடையாது. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல தீட்சிதர்களே தான் அவங்க வந்து ஓதுவார் வேலையும் சேர்த்து செஞ்சுக்கிறாங்க. நீங்க பல்வேறு கோவில்கள்ல மயூரநாதர் கோவிலா இருக்கட்டும், பெரிய திருவிடமருதூர் கோவிலா இருக்கட்டும், நீங்க எல்லா ஊர்லயுமே ஓதுவார்கள்ங்கிற தூய தமிழ்ல இறைவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை துரத்தி அடித்த பெருமை இந்த காட்டாட்சி திராவிட ஆட்சிக்கு, திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் சொந்தம். அந்த பொன்மாணிக்கோலே என்ன சொல்றாருன்னா, இந்த குறிப்பாக நீங்க சொல்றது மாதிரி இந்த மங்கள வாத்தியம் இதை இசைப்பதற்காக ஆக்சுவலி அவர் இன்னும் சொல்றாருன்னா, அந்த கோயிலை வந்து தமிழகத்துல பல கோயில்கள் வந்து ராஜாக்கள் கட்டியிருப்பாங்க, அரசர்கள். அது வந்து கோயிலை கட்டது ஒரு பெண் கட்டியிருக்காங்க, சோழ மகாராணி கட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து இவங்க மங்களவாத்தியத்துக்கு இந்த சாக்கு போக்கெல்லாம் பிற்காலத்துல சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு இதற்காக தங்கத்தை அவங்க வந்து நிலமா இதெல்லாம் மானியமா கொடுத்தது. பந்தநல்லூர்னு ஒரு ஊர் நம்ம டெல்டால இருக்கு, எங்க ஊர்ல இருந்து ரொம்ப பக்கம். பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு பந்தநல்லூர் நாட்டியத்துல எந்த அளவுக்கு ஃபேமஸோ, பந்தநல்லூர்ல நாதஸ்வர வித்வான்களும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இன்னைக்கும் எங்க ஊர் பாபு வாசிக்கிறார், மிகச்சிறந்த வித்வான். அவர் கூட வாசிக்கிறவர் அவருடைய உறவுக்காரர் பந்தநல்லூர்காரர். அந்த கோவில்ல கூட நீங்க வாத்தியம் வாசிக்க ஆள் இல்லை. நாதஸ்வர உலகின் நாற்றங்கால். இந்த நாதஸ்வரம் வாசிக்கும் போது இந்த வாயில வச்சு ஊதுவாங்க பாத்தீங்களா, பீன்னு ஊதிட்டு தான் அதுல சொரியுது, அது பேர் சீவாளின்னு பேரு. அந்த சீவாளி வந்து எங்க ஊர் கொள்ளடத்துல விளைஞ்சு இந்த பாபுவோட அம்மா அதை வந்து பாடம் பண்ணி அதை 1 வருஷம் பாடம் பண்ணும். வழக்கெண்ணெயில ஊற வைக்கணும், நிழல்ல ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அதை கட்டி பாதுகாக்கணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 வருஷம் அதை பாதுகாக்கணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் செய்யறது மாதிரி ஒரு வேள்விக்கு ஒப்பானது அந்த சீவாளி செய்யறது. அந்த சீவாளிக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது. இப்ப கடைசியில நாதஸ்வர வித்வான்களும் வெளியேறிட்டாங்க. நாதஸ்வர வித்வான்களுடைய பசங்கள்லாம் வேற ஏதாவது படிப்பு படிப்போம் அப்படிங்கிறதுல இப்பதான் கொஞ்சம் அதுக்கு டிமாண்ட் கொஞ்சம் திரும்பியும் மீண்டும் பழமையை நோக்கி போனோங்கிற அடிப்படையில தான் அடுத்த ஜென்ரேஷன் மட்டும்தான் இப்ப வராங்க. ஆனா பந்தநல்லூர் போன்ற ஊர்கள்ல இருந்த நாதஸ்வர வித்வான்கள்லாம் வெளியேறி ஓமாம்புலியூர் கோவிலுக்கு 2 பேர் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இசையை இருப்பிடமாக கொண்ட கோவில்கள்ல தமிழுக்கு தாய் இடமாக இருந்த, கேந்திரமாக இருந்த கோவில்கள்ல இருந்து இவங்களெல்லாம் வெளியேற்றிட்டு இன்னைக்கு இந்த அரசாங்கம் யாரை பார்த்து சிரிக்குது, இவங்களே பெருமை பேசிக்கிறாங்க. இது ஒரு போட்டோ ஷூட் ஆட்சி, இது ஒரு அச்சில் ஏற்ற முடியாத அளவுக்கு இவங்களே தங்களை தாங்களே வெக்கமாவே கூச்சமாவே இருக்காதான்னு தெரியல. இதுல இவங்களே பெருமைப்படுத்திக்கிறாங்க. பொன்மாணிக்கவேல் சொன்னது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன பகுதி தான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு, ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் இந்த ஆட்சிக்கு புரியுமாங்கிறதே நம்மளுக்கு டவுட். ஆர்சிபி IPL 2025 வெற்றி பெற்றது தான் போகும். 18 ஆண்டு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வெற்றி விழா நடத்துகிறோன்னு சொல்லி பெங்களூரில் நடத்தினாங்க. சின்னசாமி ஸ்டேடியம் வந்ததில் 35,000 பேர் தான் கூட முடியுங்கிற இடத்துல 1.5 லட்சம் பேர் கூடி பெரிய ஸ்டாம்பேட் நடந்து 11 பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போன சோடு அதை பற்றிலாம் கவலையே போடாமல் வெற்றி விழா கொண்டாடினாங்க. இப்பொழுது எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தான் அந்த அரசு வந்து இன்னொருத்தவங்க மேலே மாற்றி விட்டுச்சு. ஏன்னா அதுவும் கூட திராவிட மாடலோட எக்ஸ்டென்ஷன். ஆம்பூருக்கு சொன்னாங்களே போலீஸ் தான் பிரச்சனை, திராவிட மாடல் எக்ஸ்டென்ஷன் தான் சித்தராமையா ஆட்சியும். ஸோ அந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அதோடைய அமைச்சர் நடுப்பரச நீக்கப்பட்டு மீண்டும் இப்பொழுது ஆவினுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு புதுசாக ஒரு கருத்தை சொல்ல, கம்பு சுத்துவார் கம்பு சுத்துவார்,
அதாவது மினிஸ்டரா இருக்கிறப்பெல்லாம் இல்லாதப்பெல்லாம் கம்பு சுத்துவார் அவர் என்ன சொல்றாருன்னா, இது போன்ற விளையாட்டுகளை வந்து கூட்டமாக போய் பார்க்கறதுலையோ, குறிப்பாக கோயில் திருவிழாக்களில் அதிகமாக மக்கள் கூடுவதையெல்லாம் ஒரு பகுத்தறிவு சமுதாயம் இதை வந்து எப்படி பார்க்குது அப்படிங்கிறத என்னால் யோசிக்கவே முடியல. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பகுத்தறிவு சமுதாயம்னு சொல்றவரு அவரு புழு மூளையில இருக்கா, புழுத்தறிவு அப்படின்னு தான் நம்ம அவரை சொல்ல வேண்டிய அளவுல தான் அவருடைய அறிவுத்திறனை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அதுல இன்னொன்னு சொல்றாரு, நம்ம கிரிக்கெட் விளையாட்டை போய் பார்க்க போகக்கூடாது, விளையாடுபவர்களாகவே நாம் உயர வேண்டும். சொல்றது கரெக்டு தானே. ஒன்றரை அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தபோது, மந்திரியாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் லோக்கல்ல கட்சி பொறுப்புல இருந்த போது கூட அவர் இருந்த செயலை தான் எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று. இப்போ இல்லை, இப்போ இவங்க முதல்வர் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த SNJ உடைய பட்டி இப்படி போட்டுக்கிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக டிஷர்ட்லாம் போட்டு துணை முதல்வர்லாம் இருந்தாங்க. அவங்க குடும்பம்லாம் தனியாக கேலரியில் இருந்தது. அந்த கிரிக்கெட்டு அந்த சங்கத்திலலாம் முக்கிய பொறுப்பில் பொன்முடியோட குடும்பம் இருக்குது. அவங்க ஒரு தனி கேலரிலாம் பார்க்குறாங்க. அது மாதிரி பங்கெடுப்பாளர்களாக இருக்கணும். இல்லை, அவரு பங்கெடுப்பாளர்கள்னு அவர் இந்த மாதிரி சொன்னா பரவாயில்ல. ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறு நம்ம பார்த்தோம்னா தனிப்பட்ட அட்டாக் கூடாது தான். ஆனால் ஒரு மதத்தை, இந்து மதத்தை விமர்சிக்கணுங்கிற காரணத்தினாலே உள்நோக்கத்தோட இந்த மதவெறியன் பால் பவுடர் மனோ தங்கராஜ் விமர்சிக்கிறாருங்கும் போது நாம் அதில் சொல்றதுல தப்பே கிடையாது. அவர் தனிப்பட்ட விமர்சனம்னா, ஏன்னா தனிப்பட்ட நபர் தான் அவர் ஒதுங்கிக்கிறாரு. இது என்னுடைய கருத்து அப்படின்னு உன்னுடைய நான் அமைச்சராவோ திமுக ஆளாவோ பார்க்காம நான் தனிப்பட்ட மனோ தங்கராஜை நான் இப்ப சொல்றேன். அவரு என்ன சொல்றாரு, பங்கெடுப்பாளரா இருக்கணும். அவர் விளையாடின விளையாட்டுல எல்லாம் பங்கெடுப்பாளரா, அவரோட சேர்ந்து பங்கெடுப்பாளரா இருக்கணும்னு நினைக்கிறாரா? அவர் வந்து 2000 பிரச்சனை ஆயிடாதா? இல்ல, அது வந்து அந்த ரேகான்னு ஒரு அம்மா இவரை பத்தி பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மாட்ட கேட்டா இன்னும் கொஞ்சம் விவரங்களை சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஃபாரின் பெண்மணியை இவர் ஏமாத்தினது, அவர் அதுக்கப்புறம் செல்போன்ல கூட இவர் பேசி, நான் வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு அதை வந்து பேசக்கூடியதெல்லாம், அதாவது இவரை பத்தி பேசணும்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு இந்த பழைய நெற்றிக்கன் பொன்முடி சொன்னார் பாருங்க, அந்த பொன்முடி என்கிற தெய்வ சிகாமணி, நாங்க வந்து 18+ பட்டிமன்றம் அப்படின்னு இருப்போம். கிட்டத்தட்ட இவரை பத்தி பேசினா 18+ தான் பேசணும். ஆனா இவரை விமர்சனத்தை நம்ம முன் வைப்போம். 18+ தனியா திரும்பி இவருடைய நாவடக்கத்தோட பேசாம அரண்மனை நாயே அடக்குடா வாயே என்று இவர் அடங்கி இருக்க வேண்டும். இல்ல நான் குலைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாருன்னா நாம கல்லால் அடிக்க முடியாது, சொல்லால அடிப்போம், அது பின்னாடி வருவோம். ஆனா இவர் வந்து கன்னியாகுமரி ஜில்லால வந்து பிஷப் ஹவுஸ் தான் பவர்ஃபுல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இவரு ஒரு பிஷப் ஹவுஸ் அடிமை. இவரு இந்த பிஷப் ஹவுஸ் அடிமை. இவரு வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி இவரு மேட்டிமைத்தனத்தோட பேசுறாரு. இவரு இந்த பால் பவுடர் மனோ தங்கராஜன் தான் ஊர்ல இவரை சொல்றாங்க. நான் கூட கேட்டேன், எங்க பால் பவுடர் வித்தாரா, இல்லைன்னா இப்ப அவரு பால்வளத்துறையில இருக்கிறதுனால அவரு பால் பவுடர்லாம் அதிகபட்சமா விற்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு ஒன்னா, இல்லைங்க நீங்க எங்க ஊருக்கு வாங்க, நான் பின்னணியை சொல்றேன், இவர் எப்படிலாம் இவங்க மாறினாங்கிறதுக்கு சொல்றேன் அப்படின்லாம் இவரை பத்தி இவர் ஒரு மதவெறியன்னு தான் எல்லாரும் அங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், குருத்தோலை திருவிழாக்கு இது பொருந்துமா, உயிர்த்தெழுதல் திருவிழாக்கு இது பொருந்துமா, கிறிஸ்துமஸுக்கு இது பொருந்துமா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு இது பொருந்துமா? இவருடைய கூட்டம் நம்ம கேள்வியா தான் முன்வைக்கிறோம். நம்ம யாரையும் விமர்சிக்கவோ அவங்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்தவோ கேட்கல. சேவியர் விழா வந்து லோக்கல் ஆல்டே எல்லாம் வர்றாங்க கன்னியாகுமரி, அந்த அளவுக்கு கூட்டம், அதுக்கு அது பொருந்துமா? எல்லாத்தையும் தாண்டி இப்ப மதுரையில ஸ்டாலின் பொதுக்கூட்டம் பேசினாரு, அதுக்கும் நிறைய கூட்டத்தை இவங்க கூட்டியிருந்தாங்க. இவர் போய், மிஸ்டர் ஸ்டாலின், சரி நீயோ பரம்பரை அடிமை இந்த கட்சிக்கு எழுதி கொடுத்துருக்க, குடும்பத்துக்கே நீ அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்க, தளபதி அவர்களே இப்படி கூட்டம் கூட்டுவதை காட்டிலும் அங்கே இருப்பவர்கள் உங்களை போன்று மேடையில் அமர்ந்து துண்டு சீட்டை பார்த்தாவது பேசக்கூடிய ஒரு தலைவராக வர வேண்டும், அதனால இந்த கூட்டமே கூட்டம் வேண்டாம் சொல்லிருக்கலாமே இந்த ஆளு. ஏன்னா நீ உன்னுடைய நோக்கம் என்ன? திருவிழாக்கு கூட்டம் கூடுற இவன் வந்து எப்பேற்பட்ட மதவெறி, அதாவது அந்த மதவெறி இவர் அப்படியே முற்போக்கா காமிச்சுக்கிட்டு பேச வைக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, முற்போக்கு பேசுற பயிலெல்லாம் யாருன்னு பாருங்க ப்ரோ. இங்க இந்த ஆரிய பசங்க வந்து பார்ப்பனர்கள் வந்து தமிழன் வேற ஆரிய மதம் வேற, அப்படியா ப்ரோ? தமிழன் வேற இந்து மதம் வேற. ஓ அப்படியா ப்ரோ, நான் தமிழனா இருக்கேன் ப்ரோ. தமிழனுக்கு சிவன் தான் கடவுள், சரி ப்ரோ நான் இனிமேல் சிவனை கும்பிடுறேன் ப்ரோ.
தமிழ் கடவுள் முருகனை தான் ப்ரோ நம்ம கும்பிடணும். சரி ப்ரோ, நான் தமிழ் கடவுளை கும்பிட்றேன். நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது நமக்கு நடுகள் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, இதுதான் நமக்கு. இந்த முருகன் சிவன் இதெல்லாம் பார்ப்பனர்கள் நமக்குள் புகுத்திய அடிமைத்தனம். சரி ப்ரோ, நான் மூதோர்களை கும்பிட்றேன், இவங்களை நடுகள் வழிபாடையே வச்சுக்கிறேன் ப்ரோ, திருநீர் பூசிக்கிறேன் ப்ரோ. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ரோ, இதெல்லாமே முற்போக்கா நீங்க சிந்திங்க, பிற்போக்கா இருக்காதீங்க ப்ரோ. சண்டே சர்ச்சுக்கு போலாமா ப்ரோ? இந்த கும்பலுடைய வழித்தோன்றல் தான் இந்த மனோ தங்கராஜ்ங்கிற மதவெறியன். இதை அனைவரும் கண்டிக்கணும். ஏன்னா அமைச்சரான உடனே ஜஸ்ட் கால் உங்களுடைய காருண்யா நிறுவனத்துடைய போய் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி நாளுக்கு அதாவது அங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இந்து மதத்தை பேசி வைக்கிறோம், நாளைக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்சி, பிராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்தே, அதுக்குள்ளேயும் உட்பிரிவுகள் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் இந்த ஆள் பிரிவுகள் பார்ப்பான். ஏன்னா ஒரு இடத்துல பிரிவு பார்க்கிறோம், இன்னொரு இடத்துல கண்டிப்பா செய்யக்கூடிய ஆள். இந்த மதவெறியனுடைய பேச்சை அனைவரும் கண்டிக்கணும். இந்த மதவெறியன் மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு உண்மையிலேயே இதுக்கு இந்து இயக்கங்கள் மட்டுமல்ல, சன்னியாசிகள் மட்டுமல்ல, பொறுப்பான சமூக செயல்பாட்டாளர்கள், பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள், இந்த சமுதாயத்தில் தங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது என்று மார்த்தட்டி கொள்ளும் அனைவரும். இதுல ஒரே ஒரு கேள்வி, இந்த கன்னியாகுமரியில ஒரு தேர் திருவிழால ஒரு வடம் பிடிக்க கூடாதுன்னு எதிர்ப்பு வந்தது. காந்தி என்னாச்செல்லாம் கலந்துட்டாங்க. ஏன்னா ஒரு நான் இண்டோ அதில் கலந்துக்க கூடாதுன்னு. இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு ஒரு போராடியவர். அதுக்கப்புறம் திருவட்டாறு காவிகொடி கட்டக்கூடாது, ஒருவேளை அங்க வெள்ளக்கொடி கட்டியிருந்தா இவர் சரின்னு இருப்பாரோ. அங்க ஜீசஸ் இது போன்ற திருவிழால இவர் கலந்து கொண்டு இப்படி வன்மத்தை கக்குனவர் தான் இப்ப இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அரசியல் அது நீங்க பாருங்க, இவர் இங்க பேசுறது தன்னுடைய மக்களுக்கு போய் சேராது, இவருடைய டார்கெட்டட் ஓட்டர்ஸ்க்கு அது போகாது, இது வேற பக்கத்துல போகும், நம்மளுக்கு பப்ளிசிட்டியும் ஆச்சு, நாமளும் இந்த திராவிட ஃபேமிலியில போய் நாமளும் நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு உருட்டு. அங்க போய் இந்துக்களை ஏமாத்துறதுக்காக நானும் தேர்வடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காவி கொடியை கட்டாத அப்படிமா இருந்தால் மதவெறியின் உச்சத்தில் உள்ளவன் இந்த மனோ தங்கராஜ் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து மனோ தங்கராஜை கண்டித்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். ஜூன் 3 தமிழே பிறந்த தினம் அப்படின்லாம் மாறு தட்டக்கூடிய, ஏன்னா செம்மொழியான நாளாக ஆக்கிட்டாங்க கருணாநிதி பிறந்த நாளை. ஒவ்வொரு முறையும் அவருடைய பிறந்த நாளில் ஏதோ ஒரு சிக்கல் உருவாயிடுது. இந்த முறை அவங்க செம்மொழி நாள்னு கொண்டாடணும்னு நினைச்சப்ப, விமர்சையாக கொண்டாடணும்னு நினைச்சப்ப, இந்த பாழா போன மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து, ஏன் அவர்களிடம் கூலி வாங்கக்கூடிய மீடியாக்கள் கூட அண்ணாமலை ஒளிபரப்பிய அந்த 14 நிமிட வீடியோவைத்தான் திரும்ப திரும்ப காட்டி கொண்டு இருந்தார்கள். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க DIPR மக்கள் விளம்பரத்துறை மூலமாக கலை ஆர்வலர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க. தமிழ் சொற்பொழி போட்டி, தமிழ் கவிதை எழுதும் போட்டி, வினாடி வினா போட்டி, அறநெறி கதைகள், என்றும் இருக்கும் கலை, என்னுள் இருக்கும் கலைஞர். இந்த தலைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது பரவாயில்லையே, தமிழை வளர்க்கறதுக்காக நல்லா முன்னெடுப்பாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் இது எல்லாம் கலைஞரை ஒட்டியே தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்னீங்களே தமிழுக்கு பிறந்த நாள், இது இந்த கழகங்களில் சொல்கிறத நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் எக்கோயிங் இட். அப்போ இவர் 1925 பிறந்தாரா கருணாநிதி அவர்கள்? அப்போ 1924 வரைக்கும் இப்படி பேசிட்டு இருந்தான் தமிழன். அதுக்கு முன்னாடியும் தமிழ் இருந்தது. அவர் வாழும் வள்ளுவர்லாம் சொல்லிட்டு தானே இருந்தாங்க. வாழும் வள்ளுவர் அப்படின்னு சொல்லி, வள்ளுவரை இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது. வள்ளுவர் பொய் சொல்லாமையை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் நேர்மையா வாழணும்னு சொல்லியிருக்கார். வள்ளுவர் புலால் உண்ணாமையை சொல்லியிருக்கார். வள்ளுவர் பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவர் புறங்கூறாமைன்னு சொல்லியிருக்காரு. இதுல எதுல கலைஞர் பிக்ஸ் ஆறாருன்னு சொல்லுங்க. நான் கலைஞர் வாழ்கன்னு நானும் சொல்றேன். இது திமுகவில் இருக்கிறவங்க உட்பட அந்த இன்னொருத்தர் கள்ளக்காதலை நியாயப்படுத்தினானே தான் சுபவீர பாண்டியன்ல இருந்து அந்த ஓசிச்சோறு அவர் வரைக்கும் நான் ஒரு சேலஞ்சாவே சொல்றேன். இப்போ நான் ஒரு 5-6 லிஸ்ட் அவுட் பண்ணேன். கல்லுண்ணாமை, புறங்கூறாமை, பொய் சொல்லாமை, பிறன்மனை நோக்கா பேராண்மை, சாராயம் குடிக்காம இருக்கிறது, இதுல எதுலையாவது ஒரு இதுல கருணாநிதி பிக்ஸ் ஆறாருன்னு சொல்லுங்க. நாம அதுக்கப்புறம் நாம எல்லாருமே திமுகவில் போய் சேர்ந்துருவோம். அதனால வள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லாருமே வாழ முடியாது. வானுயர வள்ளுவருக்கு சிலை அமைப்பதும் வள்ளுவர் கோட்டம் அமைப்பதும் அவர் தானே.
வள்ளுவர் கோட்டை நீங்க எங்க கட்டினீங்க? ஏரியை துத்து கட்டினீங்க. என்ன வள்ளுவர் கோட்டை நீங்க வந்து வானுயர வள்ளுவருக்கு சிலை அமைச்சது யாரு? அதுக்கு உங்களுக்கு முன்னோடி ஏக்கநாத் ரானடே. எதுவுமே உங்களோடது கிடையாது. குறளோவியம் படைத்தார் அவர். குறள், அதாவது அவர் அதை தாண்டி தொல்காப்பிய எந்த அளவுக்கு இன்ஸ்பயரா இருக்காருன்னு சொல்றேன் பாருங்க. நான் இந்த மாதம் வெளியிட இருக்கிறார் வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு. அது இன்னைக்கே ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. ஒரு பூல வந்து தேன் எடுக்கிறது மாதிரி. ஒரு காமத்துப்பாலை பத்தி விமர்சையா அதுல எழுதியிருக்காரான்னு தெரியல. நான் தான் சொல்ல வந்தேன், நீங்களே அதை குறிப்பா சொல்லிட்டீங்க. தேன் வந்து தேனை குடிக்குது அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியும். அதுவும் வைரமுத்துன்னு வரும்போது இன்னும் மிகச்சிறப்பு, சால சிறப்பு. இந்த 3 பாடலையே காமத்துப்பாலை பத்தி தான் அதை பத்தி மட்டுமே. இடுப்புக்கு கீழே இவனுக்கு சிந்தனை, வைரமுத்துக்கு சிந்தனையே கிடையாது. கொஞ்சம் உயர்ந்த சிந்தனையோட ஏதாவது இருக்குமா? அதனால வைரமுத்து சிந்தனை எப்படி இருக்கோ அதை ஒட்டி தான் இது போகும். இதுல நீங்க இதை சொல்லும் போது தான் இன்னொன்று ஞாபகம் வந்தது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த, இந்த போட்டியில இவங்க வந்து எண்ணுள் கலைஞர் எல்லாம் சொன்னாங்கல்ல. எண்ணுள் கலைஞர் அப்படின்னா இந்த கவியரசு கண்ணதாசன் எழுதினாரு வனவாசம். அதுல வரதெல்லாம் இதுல வருமா? பணம் கொடுக்காம வந்தது அதெல்லாம் அதுல வருமா என்னங்கிறது தெரியல. ஆனா எனக்கு பாருங்க, டாக்டர் ராமதாஸ் ஐயா, மருத்துவர் ஐயா தான் எனக்கு வந்து மனசுல வந்து நீங்க இந்த கேள்வி கேட்டதுலேருந்து வந்து போயிட்டு இருக்காரு. இப்ப இதுல வந்து இந்த மாநாட மயிலாட இது உண்டா? போட்டி கிடையாதா? நான் அந்த மாநாட மயிலாட தான் அவர் முதல்வராக இருந்த போது ரசிச்சு பார்த்துட்டு இருந்தார் கலைஞர் அவர்கள். அதுக்கு டாக்டர் மருத்துவர் ஐயா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மாநாட மயிலாட இல்லைங்க, அது மாநாட மார்பாட அப்படின்னு கடுமையாக சாடி இருந்தார். இவங்களுடைய சிந்தனைகளை கரெக்டாக எண்ணெய் ஓட்டத்தை கொஞ்ச நாள் பழகிருக்காருல இவங்கள்ட்ட. அதனால அந்த எண்ணெய் ஓட்டத்தில் அவரும் சொல்லியிருக்காரு. இவரையே வாழும் வள்ளுவர் அப்படின்னு நீங்க பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அந்த கருணாநிதியுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியிருப்பான். அதுக்கு பின்னாடி அடுத்த ஸ்டான்ஸாவை விட்டுருவான், சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு அந்த வார்த்தையை விட்டுட்டு இவனுக்கு இதை வச்சே உருட்டிட்டு இருப்பானுங்க. இவங்க ஒரு வார்த்தையை எடுத்துட்டு, எப்படி தலையில் பிறந்தவன் பார்ப்பான், அது ஒரு உருட்டு. இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது ஒரு உருட்டு. யுனெஸ்கோ அவார்டு அது ஒரு புரட்டு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னார் அப்படிமா. அதை சொன்னது திருமூலர் சொன்னது. இந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பி அடிச்சு இந்த பயலுவை, அதுவும் இவர் நெஞ்சுக்கு நீதினு வேற எழுதியிருக்காரு, கருணாநிதி எழுதியிருக்காரு. அதுவும் பாரதியார்ட்டேன்னு திருடின வார்த்தை. அதை வந்து இத்தனைக்கும் பாரதியாரை இவங்க வந்து பார்ப்பனர்னு வேற ஏத்தி பாரதியார் இல்லத்துக்கு போனீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம். திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞரும் பாரதியாரை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டு நீங்க அங்க ஒரு இது இருக்கும் பாருங்க, கல்வெட்டு இருக்கும். இவங்க என்ன பாரதியாரை ஏத்துக்கிறது? பாரதியாரை உலகமே கொண்டாடுது, தமிழ் உலகமும் அவரை பாராட்டுது. உங்களை வந்து என்ன ஓங்கோலுங்கிறாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள தமிழர்கள் தான் நான் நாளைக்கும் நம்புறேன். ஆனா உங்களை அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கும்போது நீங்க பாரதியாரையே நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பாரதியார் கீழே போயிட்டாரு. இவங்க பப்ளிசிட்டியின் உச்சம். அதை வந்து கருணாநிதியோட போயிடும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அவரை வந்து தன்னைத்தானே ஒரு, நீங்க அவருடைய பேச்சு, அவருடைய சிரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த கமலஹாசன் ஒரு 30-35 வயசுல நடிச்சா அவர் தன்னை அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் அப்படி உலா வராரு. அவர் பையன் வந்து அமைச்சர் வேலையை பார்க்கறத தவிர சினிமாவுக்கு கதை கேட்கறது, டிஸ்ட்ரிபியூஷன், அது வேற ஏதோ இன்னும் பிற இது. அப்புறம் நடிகைகளுக்கு ஹேண்ட்பேக் 45 லட்சம் ரூபா 40 நடிகைகளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவருடைய நண்பர்கள், அவர் இல்லை, அந்த பணம் எங்க இருந்து வந்தது அவங்களுக்குலாம்? யார் மூலமா வந்தது? இவங்க எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சதா? அந்த மாதிரி வந்து இவங்க ஊரை கொள்ளடிக்கிறதுல அவர் பிஸியா இருக்காரு. இவங்க வந்து இவங்க சுய புராணம் பாடுறதுல இவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த தமிழக அமைச்சரவையும் பப்ளிசிட்டி வெறி பிடிச்சு தன்னைத்தானே பாராட்டி கொண்டு இதுக்கு வந்து தே ஆர் லிவிங் இன் ஃபூல்ஸ் பாரடைஸ். இதுக்கு வந்து ஒரு சரியான ஆங்கில சொல் என்ன சொல்லணும்னா, அந்த ஒரு தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு தன்னைத்தானே வந்து ஒரு அழகா இது பண்ணிக்கிறதுக்கு ஒரு நோய், அதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க, அது சட்டுன்னு வரமாட்டேங்குது. அதுக்கு அந்த நோயோட வெளிப்பாடு மாதிரிதான் இந்த தமிழக அமைச்சரவையோட ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்குங்கிறது தான் இந்த கேலி கூத்து. இது பாருங்க, இதுல தமிழுக்கும் இதுல என்ன சம்பந்தம்? அதுல பாருங்க, நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க கலைஞரை போற்றினாலே அது தமிழை போற்றுவது போல அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. அப்ப பாரதிதாசன் யாரு, பாரதியார் யாரு, சுரதா யாரு, கண்ணதாசன் யாரு, கம்பர் யாரு, இளங்கோவடிகள் யாரு, அருணகிரிநாதர் யாரு,
இவ்வளவு விஷயங்கள் வருது இல்ல. அதனால இவங்க வந்து அவங்கெல்லாம் தமிழுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க என்ன? அவங்கெல்லாம் கலைஞரை பாராட்டி பெயர் வாங்கியிருக்கிறவங்க. அப்படி சொன்னா இவங்கெல்லாம் ரொம்ப குஷி ஆயிடுவாங்கல்ல. அதனால இது வந்து ஒரு விளம்பர வெற்று ஆட்சி, வெறும் ஓசையை மட்டும் கிளப்பிக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை செஞ்சுட்டு இருக்கிறதா இந்த திராவிட மாடலோட போட்டோ ஷூட் ஆட்சியோட லட்சணம் பல்லிழிக்குது. தமிழ் திரையுலகில் அரிதினும் அரிதாக சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நம்ம தமிழ் படம் தானான்னு நீங்கள் திடீர்னு யோசிக்கிறது மாதிரிலாம் எப்பயாவது ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் தான் இன்று ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்னா பரமசிவனும் அந்த ஃபாத்திமா அப்படின்னு. இசைக்கு கார்வண்ணன் ஒரு ஆரம்பத்தில் வந்து தமிழ் தேசியம், குறிப்பாக நாம் தமிழரோடு ரொம்ப அஃபினிட்டியில் இருந்தவர், ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. அதில் என்னென்னா மதமாற்றம் குறித்து அந்த படத்தில் மிகவும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ண இந்த தமிழ் தேசியவாதிகள் கூட அந்த படம் பார்த்துட்டு இவ்வளவு பிளாட்டண்டாக ஒரு கிறிஸ்துவத்தை அவர் வந்து சாடி இருக்கிறார், இது தேவையா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் உண்மையை பேசியிருக்கிறாருன்னு இந்த படம் பார்த்தா தெரியும். சீமான் கூட இதுக்கு போய் ஷோ பார்த்தாரு. சீமான் அதை பற்றி பேசலையோ? ஆமாம், பேசலை. பட் அவருக்கு சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளோ பிளாட்டண்டாக கிறிஸ்தவர்களை குறை சொல்ல தேவையில்லைன்னு. ஆனால் இப்போ நிருபர்கள்லாம் அந்த எப்பவும் ப்ரெஸ் மீட் நடக்கும் இல்லையா, அவங்க ப்ரமோ அந்த இது நடக்கிற ஸ்பெஷல் ஷோலாம் பண்ணிட்டு அவளை விழுந்து பிராண்டுறாங்க, வெறிநாய் மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் எப்படி கிறிஸ்துவத்துக்கு எதிராக கிறிஸ்தவர்களை குறை சொல்கிறது மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு பொங்கி இருக்காங்க. நீங்களும் திரைத்துறையில எல்லாம் இதெல்லாம் நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வரீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்க வேண்டிய படம். ப்ரிவியூ ஷோ அண்ணன் ஹெச் ராஜா, தர்ம போராளி ஹெச் ராஜா அவங்களுக்கு வந்து நம்ம கன்னியாகுமரிக்காரர் இருக்காரு, தினத்தந்தியில் என்ன கணேசன் சின்னப்பா கணேசன் அவங்க ஏற்பாடுல போட்டாங்க, கூப்பிட்டாங்க. கனல் கண்ணன், அண்ணன் ஹெச் ராஜா, இந்த முன்ன இளங்கோவன் எல்லாரும் போயிருந்தாங்க. அதுல வந்து ராஜா அண்ணன்ட்டையும் கேள்விகளை இப்படிதான் அந்த வெறிநாய் விழுந்து பிராண்டுற மாதிரி தான் கேள்விகளை முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இவரையும் டைரக்டரையும் இந்த மாதிரி கேட்கவும் அவர் ரொம்ப அருமையா சொன்னாரு. அவர் கேட்கிற முன் வைக்கிற ஒரே கேள்வி, கிறிஸ்துவம் உங்களுக்கு கல்வி கொடுத்தான்னீங்களே, அவனோட ₹1 பணத்தை போட்டு கொடுத்தானா, அந்த பணம் எங்க இருந்து வந்தது? நிலம் வந்து நம்ம ஊர் நிலம். அவன் வெள்ளைக்கார கிறிஸ்துவர்கள் இங்க வந்தது, பிரிட்டிஷ் கிறிஸ்துவர்கள் இங்க வந்தது இங்க இருக்கிற சொத்தை கொள்ளடிச்சிட்டு போறதுக்காக. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உங்களுக்கு கல்வி கொடுத்தான்னு சொல்றீங்க? இது அவர் வைக்கக்கூடிய மோஸ்ட் லாஜிக்கல் கேள்வி. இது ஒண்ணு. ரெண்டாவது, மதமாற்றத்தோட வீரியத்தை பத்தி இந்த படத்துல பேசுறாங்க. சமீப காலமா அதுவும் இந்த திராவிட மாடல் போட்டோஷூட் ஆட்சி வந்தோன்னே, அப்பாவோட ஆட்சி வந்தோடனே, அப்பாவின் புள்ள, தப்பான புள்ள இருக்கு பாருங்க, பெரிய தத்தியோட புள்ள சின்ன தத்தி, அவர் நானும் கிறிஸ்துவர் தான் வெறி கொண்டு இப்ப இந்த மீடியால இருக்கிற கிறிஸ்துவர்களும் சரி, கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸும் சரி, திரைத்துறையில இருக்கிற கிரிப்டோ கிறிஸ்டியன் சரி, வெறி கொண்டு அலையிறாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா உங்களை கடிச்சு வச்சிருவாங்க, தொப்புல சுத்தி ஊசி போட்டுக்கிற அளவுக்கு வெறிநாய் கடி மாதிரி உங்களை விழுந்து பிராண்டுவாங்க. இதுல ஒரு 2-3 சம்பவங்கள் சொல்றேன். தமிழ் திரை உலகம் அடிப்படையில கொஞ்சம் நியாயமா இருந்திருக்கு. இது அப்புறம் எப்படி இந்த கிரிப்டோக்கள் கையிலையும் கிறிஸ்துவர்கள் கையிலையும் போச்சுன்னு பாருங்க. என்னுடைய மாமா தான் வேட்நாமேடு சுந்தரம், அவருடைய கதை வசனத்துல தான் இந்த படம் வந்தது. சிவாஜி கணேசன் நடிச்ச ஞான ஒளி. அதுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஒரு சுத்தி நடக்கிற கதையில தான் வரும். அதுல வந்து மேஜர் சுந்தரராஜன் கேரக்டர், மேஜர் சுந்தரராஜன் வந்து, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ கல்யாணம் பண்ணிட்டா கிறிஸ்துவனா மாறணும். அதாவது எப்படி வந்து இந்த ஜிஹாத், அது இஸ்லாத்துக்கு மட்டும் ஜிஹாத்னாங்க, இது கிறிஸ்டியன்லயும் அந்த லவ் ஜிஹாத் எப்படி அப்பவே இருந்ததுங்கிறத, குரூசைட் அதை வந்து அப்பவே வெளிச்சம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிச்சம் போட்டு காட்டின விஷயம். அதே மாதிரி கல்யாண ஆயுதிகள்னு பாலச்சந்தர் படம், அந்த படத்துல நீ மதம் மாறணும்னு, அதாவது ரியாலிட்டியை அதுல காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி படங்கள் இப்ப வந்ததுன்னா, இந்த வெறிநாய்கள், போர்வே பத்திரிகையாளர்கள் என்கிற போர்வேல இருக்கக்கூடிய இந்த வெறிநாய்கள், நான் சொன்னேன்னு உடனே யாராவது கோச்சிக்கலாம், கோச்சிப்பே பரவாயில்ல, கோச்சிக்க நல்லா கோச்சிக்க, ஏன்னா நியாயத்துக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. நீ எங்கேயாவது போய், ஏன்பா ஸ்ரீரங்கம் கோவிலில் மடப்பள்ளியில் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படிப்பா அசைவம் சமைக்குது, அவன் உணவு அவன் தட்டு அவன் சாப்பிட்றது, என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணா என்ன வேணா சாப்பிட்டோம், பன்னிக்கறி சாப்பிட்டானா கூட என் பக்கத்தில் குந்தி சாப்பிடு, அது ஓன் சௌரியம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் மடப்பள்ளியில் இருக்கிற ஒரு பொண்ணு நமாஸ் பண்ணிட்டு பிரியாணி செஞ்சா அந்த பிரியாணி சூப்பரா இருக்கும். இது பகுத்தறிவு குஞ்சுகள்லாம் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? டேய், எப்படிரா நமாஸ் பண்ணா எப்படிரா வரும், இது ஏந்தா இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதா இருக்கு அப்படின்னு எவனாவது கேட்டானா? எவனும் கேட்கல. அதே மாதிரி
நீங்க ஸ்லோவா இந்த தேச விரோத சக்திகளை பாராட்டி படம் வரும்போது எவனாவது தட்டி கேட்டானா? எவனும் கேட்கல. ஆனா யாராவது ஒருத்தர் நல்ல படம் எடுத்தான்னா, அர்ஜுன் படம் எடுத்தாரு, ஜெய்ஹிந்த் எடுத்தாரு, பல்வேறு படங்கள் எடுத்தாரு. இப்ப சமீபம் வந்து அமரனுக்கு வந்து எவ்வளவு எதிர்ப்பு. அமரன், விஜயகாந்த் நடிச்ச பல்வேறு படங்கள், இதெல்லாம் இப்ப நீங்க இவங்க இதையே கேள்விக்கு உள்ளாக்குறானுங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, தேச விரோத சக்திகள்லாம் நீ ஏன் குளோரிஃபை பண்ணி காமிக்கல, நல்லவனெல்லாம் ஏன் கெட்டவனா காமிக்கல? தமிழ் படங்கள்ல பாருங்க, கோவில் தர்மகர்த்தா இருக்கிறவரை ஒரு மிகப்பெரிய வில்லனா, கொடூர வில்லனா, ஒரு குறியீடா இப்பெல்லாம் அதை ஒரு இதா வச்சுக்கிட்டாங்க. நல்ல பட்டையா திருநீர் போட்டு உத்ராட்சம் வச்சு, அதுக்கப்புறம் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்ட்டு அவனை கொண்டுடு. இதெல்லாம் வந்து குறியீடா இவங்க வச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு புரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு மடப்பாய நம்ம இந்து சொசைட்டி வந்து கொஞ்சம் தூங்கிட்டு தான் இருக்கு. கருணாநிதி சொல்ற மாதிரி தூங்கும் போது தொடையில கயிறு திரிக்க தான் செய்யறாங்க. ஆனாலும் இருந்தாலும் அவ்வளவு மடையனா அவன் நம்மளுக்கு அது கூடவா புரியாது? ஜெய்பீம் படம் வந்தது, அந்த அக்னி சட்டியை எடுக்கணும்னு போராட்டம் வந்தது, உடனே ஒரு லக்ஷ்மியோட போட்டோ தானே வச்சாங்க. அது அந்த இடத்துல அங்க போய் அந்த வன்னியரை இது பண்ணிட்டு உடனே நீ மதத்தை நீ என்னடா நீ இதை சொல்ற, நான் இதை விட பெரிய டேமேஜ் கொண்டு வரேன்டா உனக்கு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு பண்றாங்க. நல்ல வேலையா நம்ம வீரமுருகன், நம்ம அன்பு சகோதரர், ஒரு கிடுகுன்னு ஒரு படம் எடுத்தார். அடுத்த படமும் ஒரு தேசிய சிந்தனையோட ஒரு நல்ல அருமையான கதை அமைப்போடு வந்தார். இப்போ இன்னொரு படமும் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட பரமசிவனும் ஃபாத்திமாவும், இந்த மாதிரி பல்வேறு டைரக்டர்கள் இப்போ தமிழ் உலகில், திரை உலகத்தில் இந்த மாதிரி வரதுங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட. ரெண்டாவது வந்து ஒரு தரப்பு விஷயத்தையே மட்டும் கொண்டு போய் திணிச்சு, இதில் வந்து இவன் அந்த சூழ்ச்சி பண்ணான், இவன் ஒன்று அடிமையாக வச்சிருந்தான், இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வர்ணாசிரமம், சனாதனம், இதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படின்னு புருடா விட்டுட்டு இருந்த இடத்துல, அதெல்லாம் இந்த மண்ணின் கூறுகள்டா, இந்த மண்ணின் கூரை நீ அடிச்சு விரட்டிட்டு நீ வந்தேரிகள்லாம் ஆக்கிரமிக்க பார்க்குறீங்க அப்படின்னு இந்த படம் பரமசிவனும் ஃபாத்திமாவும் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கார். வீரமுருகனோட அடுத்த படத்தை கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், தனிப்பட்ட முறையில் எனக்கு வேண்டப்பட்டவர், அண்ணன் குறியீடா வைங்க. இப்போ ஜெய் பீம்ல எப்படி பொய் பீமா அதை இது பண்ணா, அந்த மாதிரி ஒரு குறியீடா வைங்க. பிளேட்டண்டா இது பண்ணாதீங்க, போற போக்கில் இது பண்ணுங்க. அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தணும். இப்போ திருநீரை பூச்சிக்கிட்டு உத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு தென்னாடுடைய சிவனை போற்றின்ட்டு அப்புறம் அவனு சார் அந்த கேரக்டர் தான் சார் கொல்ல சொல்லுது, அவர் அதில் பக்திமானா வரார் சார், அப்போ நாமளும் எடுக்கலாம் இல்லையா? நீ வந்து அந்த இடத்துல போய் கொத்தா மதம் மாற்றலாம், இந்த இடத்துல நீ ஆர்டிஎக்ஸ் வைக்கலாம், கார் வெடிகுண்டு வைக்கலாம், இன்னும் இதெல்லாம் குறியீடா வைங்கண்ணே. நீங்கள் வந்து பிளாட்டண்டா நம்ம சித்தாந்தத்தையே சொல்லாமல் ஒரு குறியீடா கொண்டு போங்க, நாமளும் பண்ணலாமே. என்ன அது என்ன இருமுனை கத்தி தானேங்க? அந்த குறியீடா சொன்னாலே அதை நீக்கணும்லாம் போராட்டம் பண்றாங்கல்ல, பண்ணுங்க. இப்போ அமரன் படத்துல ஒரு பயங்கரவாதியை என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ராணுவ வீரர், அவங்கள பயங்கரவாதின்னே நீங்க காட்டக்கூடாது, அவங்க காட்டலாம். அவன் யாரு? அவனுக்கு 20 பேரை கொல்ல உரிமை இல்லையா? 26 பேரை பஹல்காம்ல கொன்னவன்லாம் யாரு? அவனுக்கா இங்க வக்காலத்து வாங்க இந்த ஊர்ல கொத்து கொத்தா இருக்கானுங்க. இந்த பயிலெல்லாம் கொண்டு போய் பஹல்காம்ல ஒன்றும் எனக்கு வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாது, தீவிரவாதி கேம்ப் இருக்கிற இடத்துல இவனுங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுணும். இந்த படம் வரவேற்கத்தக்கது. அதை தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் சொன்ன விஷயம், கிறிஸ்துவ வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், கிறிஸ்துவர்கள் இந்த பாரத நாட்டின் மீது, பாரத நாட்டுக்கு வந்ததே சேவை செய்யறதுக்காக வந்தான். அவன் வந்தது நாட்டின் வளங்களை கொள்ளையடிச்சு போறதுக்கு வந்தான். அந்த சிம்மாசனம், வைர சிம்மாசனம் அவன்கிட்ட தான் இருக்கு. பல்வேறு பெரிய பொக்கிஷங்கள்லாம் லண்டன்ல தான் இன்னைக்கும் இருக்கு. 1000 வருஷம் முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிட்டோம். நீங்க இதுல பாருங்க, அனந்தபூர்லயே ஏதோ ஒரு கோவில்ல தூண் வந்து நீங்க ஒரு பேப்பரையோ துணியோ விட்டு வெளில எடுத்துடலாம். அந்த அளவுக்கு தூண் வந்து உங்களுக்கு கிராவிட்டி இது பூமியிலே இருக்காது. நான் 2 நாள் முன்னாடி கூட பார்த்தேன். தஞ்சாவூர் பெரிய கோவிலோட ஒரு அதிசயம் உண்டா? எத்தனை விதமான பொக்கிஷங்கள் நம்ம ஊர்ல இருக்கு. கட்டிடக்கலையில நம்ம உச்சியில இருக்கும்போது, அதுவும் வந்து இவங்க 1835 எடுத்த சென்சஸ்ல சொல்றது என்ன, இங்க பாரத நாட்டில் 95% படிப்பறிவு பெற்றவர்கள், அதுவும் பிராமணர்களுக்கு படிப்பறிவு கம்மி, இதர பிரிவினர் தான் படிப்பறிவுடன் திகழ்ந்தார்கள். இந்த வரலாறு அப்படியே மாத்தி எழுதின, இந்த நாட்டை சீர்குலைக்க முயன்ற, இந்த நாட்டின் மாண்பையும் பெருமையும் கலாச்சார விழுமியங்களையும் அழித்தொழிக்க வந்தவனை நீ நல்லவங்கிற, இந்த நாட்டோட பெருமையை பேசுறவனை நீ வந்து மதவெறியன்கிற. இதை தான் இந்த படம் நிறுவுகின்றது.
அற்புதமான படம். இது அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இதை போன்று மேலும் பல திரைப்படங்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் நம்முடைய ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்கும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.